ஹலோ. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ட்ரிகனாமெண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிசிக்ஸில் கூட நிறைய டேர்ம்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த ட்ரிகனாமெண்ட்ரி டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுவோம். நம்ம சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 1. அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து இந்த சைன் ஈக்குவல் டு என்ன வரும், காஸ் ஈக்குவல் டு என்ன வரும், டேன் ஈக்குவல் டு என்ன வரும் அப்படிங்கிற இந்த டவுட்ஸ்லாம் பசங்களுக்கு நிறையா இருக்கும். ஸோ அப்போது இதை நம்ம எப்படி சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம், ஒரு சின்ன சின்ன ட்ரிக்ஸ் மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா ஸோ தட் நம்ம ஹையர் கிளாஸஸ்க்கு போகும்போது கூட நம்மளுக்கு இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லோவர் கிளாஸ் பசங்களும் பார்த்துக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இந்த சைன், காஸ், டேன், கொசிகன், சீக்கன், காட் இந்த மாதிரி நிறையா இருக்குது. கரெக்டாக 6 ட்ரிகனாமெண்ட்ரி ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. இதில் நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு ஷேப் ஒன்று வரைஞ்சிடலாம். அந்த ஷேப் வந்து உங்கள் எல்லாருக்குமே ஃபெமிலியரான ஷேப் தான். ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸகன் நம்ம வரைஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸகன், இதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம்னா எக்ஸகன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த எக்ஸகனை வரைஞ்சிக்கிட்டு அதோடைய பாயிண்ட்ஸ்லாம் மட்டும் ஆப்போசிட்ஸ் பாயிண்ட்ஸை நம்ம என்ன பண்ணிடலாம், அப்படியே இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிடலாம். கனெக்ட் பண்ணிட்டு சென்டரில் என்ன எழுதுறீங்கன்னா நம்பர் 1 அப்படின்னு மட்டும் போட்டுருவோம். சென்டரில் என்ன பண்ணுறீங்க, ஜஸ்ட் ரைட் நம்பர் 1. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ல இருந்து ஆரம்பிக்கணும். என்ன சார் ஆரம்பிக்கணும்னா ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட்க்கு tan θ அப்படின்னு போடுறேன். tan or simply write just tan. அடுத்து இங்க என்ன எழுதணும், sin எழுதணும். இந்த இடத்துல cos. ஓகேவா, இந்த இடத்துல you are writing cos. so இத மட்டும் you have to remember, just draw a hexagon shape and connect all the opposite dots or opposite vertices connect பண்ணிட்டு சென்டர்ல நம்பர் 1 அப்படின்னு போட்டுக்கோங்க. இந்த பாயிண்ட் இருக்குல, இந்த பாயிண்ட்ல you just write tan, sin, இது cos. இத மட்டும் you have to remember, there is no other go, you have to remember this. இதுக்கு அப்புறமா இந்த tan க்கு ஆப்போசிட்ல இருக்கறத cot அப்படி மென்ஷன் பண்ணிடுங்க. tan க்கு ஆப்போசிட்ல இருக்கறத cot. இப்போ உங்களுக்கு என்ன ரிமைனிங் இருக்கு, சீக்கன் எழுதணும், கொசிக்கன் எழுதணும். அதுக்கு சிம்பிளா நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா இத அப்படியே ரெண்டா பிரிச்சிடணும். ரெண்டா பிரிச்சா உங்களுக்கு உங்களுடைய ரைட் சைடுல இருக்கக்கூடிய எல்லா டேர்ம்ஸ் உடைய ஃபர்ஸ்ட் லெட்டரும் C ல ஸ்டார்ட் ஆகும். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு என்ன இந்த இடத்துல இன்னும் பெண்டிங், கரெக்ட், என்ன எழுதணும் நம்ம இந்த இடத்துல கொசிக்கன் மட்டும் எழுதினா போதும். அப்போ you just write cosecant here and remaining என்ன இருக்கு நம்மளுக்கு இந்த இடத்துல you have to write only secant. so இந்த டவுட்ஸ் உங்களுக்கு இருக்காது நம்புறேன். ஹெக்ஸாகன் டிரா பண்ண போறீங்க, ஆப்போசிட் டாட்ஸ் கனெக்ட் பண்ண போறீங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் திஸ் இத 1 2 3 இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்க. so tan, sin, cos, cot, cosecant, secant. இந்த இடத்துல you just நம்ம எழுதிக்கிறது கரெக்ட்டா இல்லையாங்கறத கிராஸ் செக் பண்றதுக்கு அந்த ஹெக்ஸாகனை ரெண்டா பிரிச்சீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் எல்லாமே உங்களுக்கு எப்படி இருக்கும், ஸ்டார்டிங் லெட்டர் it should be in the C லெட்டர்ல ஸ்டார்ட் ஆகும். ஓகே, இப்போ திரும்பவும் நான் என்ன பண்றேன், அதே tan ல இருந்து நான் ஆரம்பிக்கிறேன். கிளாக் வைஸ் நான் போறேன். என்ன பண்ண போறேன், I am just going to start with clockwise from tan. clockwise tan ல இருந்து நான் ஸ்டார்ட் பண்றேன். என்ன ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா tan theta equal to sin by cos. tan theta equal to sin by cos. next இந்த இடத்துக்கு வர sin எழுத போறேன். நான் sin theta equal to என்ன வரும் எனக்கு, cos theta by cot theta. next cos theta எழுதுறோம். cos theta equal to என்ன வரும் எங்களுக்கு, நமக்கு என்ன வரும், cot by cosecant. cot theta by cosecant theta. next first half முடிஞ்சிச்சு. எங்க வந்துட்டோம், இப்போ நம்ம cos theta வரையும் எழுதிட்டோம். அப்ப நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், நம்ம cot theta ரைட் அப்படியே கிளாக் வைஸ்லயே வாங்க. எப்படி வரணும், இப்போ cosecant theta by என்ன இருக்கு இந்த இடத்துல, secant theta. நெக்ஸ்ட் இந்த இடத்துல cot முடிச்சாச்சு. இந்த இடத்துல cosecant க்கு என்ன எழுதுவோம் நம்ம, secant by tan. cosecant by tan. next 1 2 3 4 5 முடிஞ்சிருச்சு. கரெக்ட்டா, லாஸ்ட் என்ன எழுதணும் நம்ம, secant theta equal to என்ன எழுத போறோம் இப்போ நம்ம, சேம் tan by sin. tan by sin. ஜஸ்ட் நம்ம என்ன பண்றோம், tan ல ஸ்டார்ட் பண்றீங்க, அப்படியே கிளாக் வைஸ்ல போறீங்க. கிளாக் வைஸ்ல போகும்போது sin by cos, by cot, by cosecant அந்த மாதிரி லைனா எழுதுறீங்க. so this is my clockwise.
இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம்னா tanல இருந்தா திரும்ப ஸ்டார்ட் பண்ண போறோம். பட் இந்த வாட்டி ஆன்டி கிளாக் வைஸ்ல போறோம். ஸோ இது கிளியரா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஆன்டி கிளாக் வைஸ்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அதை நம்ம இந்த இடத்துல போட போறது இல்லை. என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் திஸ் பிளேஸ். tanல இருந்து கொசிகனுக்கு போற மாதிரி என்ன பண்ணுங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க. tan θ = சீக்கன் பை கொசிகன் வரும். கிளியரா இருக்கா? அடுத்து சீக்கன்ல இருந்து போகும்போது உங்களுக்கு எப்படி இருக்கணும், கொசிகன் பை காட் அப்படின்னு. கொசிகன்ல இருந்து போகும்போது காட் பை காஸ். ஸோ திஸ் இஸ் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு இது ஹோம்வொர்க். ஓகே சரி, ஃபர்ஸ்ட் ஒரு 12 ஃபார்முலா நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். கிளாக் வைஸ்ல 6, ஆன்டி கிளாக் வைஸ்ல ஒரு 6 ஃபார்முலா நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் இதுல என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆப்போசிட்டா எடுத்துக்கோங்க. ஆப்போசிட் வெர்டிசஸ் மட்டும், ஆப்போசிட் பாயிண்ட்ஸ் மட்டும் பாருங்க. நமக்கு என்ன கிடைக்குதுன்னா ஆப்போசிட் பாயிண்ட்ஸ்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இங்க எனக்கு என்ன இருக்கு, sin இருக்கா. அப்ப sin = எனக்கு இந்த இடத்துல என்ன இருக்கு, அதுக்கு ஆப்போசிட்ல 1 இருக்கு. 1க்கு அடுத்து எனக்கு என்ன இருக்கு, கொசிகன் இருக்கு. கரெக்ட்டா? அப்ப 1/cosecant. கிளியரா? sin என்ன இருக்கணும், 1/cosecant. அதே மாதிரி இன்னொரு ஃபார்முலா ஆப்போசிட் வச்சே சொல்லிருக்கோம். ஆப்போசிட் இந்த ரெண்டு சைடு இருக்கா, அதை அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. sin θ * cosecant θ = 1. சேம் இதே தான் பாருங்க. இது ஜஸ்ட் அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்குது நமக்கு, இந்த ஈக்குவேஷன் கிடைக்கும். சோ இது வரைக்கும் கிளியரா இருக்கா? ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், நம்ம கிளாக் வைஸ் பண்ணோம். கிளாக் வைஸ்ல எங்க ஸ்டார்ட் பண்ணோம், tanல இருந்து பண்ணோம். ஆன்டி கிளாக் வைஸ் சேம், அதுவும் tanல இருந்து தான் பண்ணோம். சோ 12 ஃபார்முலா நம்ம முடிச்சிட்டோம். அடுத்து ஆப்போசிட் பாயிண்ட்ஸ். சோ நெக்ஸ்ட் எழுதலாமா? நெக்ஸ்ட் எப்படி எழுதலாம் பாருங்க. இந்த பாயிண்ட் எடுத்துக்கோங்க. அப்ப cos θ = இங்க எனக்கு என்ன வரும், 1/secant θ. கரெக்ட்டா? அப்புறம் என்ன சொன்னோம், நம்ம ஆப்போசிட் சைட்ஸ் நம்ம என்ன பண்ணனும் சொன்னோம், மல்டிப்ளை பண்ணீங்கன்னா you will be getting 1 as your answer. அப்போ cos θ * secant θ = 1. கிளியரா? அடுத்து சோ இதே மாதிரி ரிமைனிங் இருக்கதெல்லாம் you have to try on your own. சரியா? இப்போ இது என்ன ஆகும் நமக்கு, cosecant θ முடிஞ்சு tan θ * cot θ. tan θ into cot θ, opposite points or opposite vertices என்ன ஆகுது எனக்கு, 1. அப்ப இது என்ன ஆகுது, tan = 1/cot θ. கிளியரா? இது ஏதாச்சும் டவுட் இருக்கா? இருக்காது நம்புறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க என்ன பண்ணணும், இந்த ஹெக்ஸாகன் ஷேப் மட்டும் கரெக்ட்டா டிரா பண்ணிட்டு இந்த ஸ்டார்டிங் லெட்டர்ஸ்ல இருக்கு பாத்தீங்களா, இத மட்டும் you have to remember that you should start with tan, sin, cos, cot and all the c terms should be one side so that cosecant will come to this point and remaining one is secant. So clockwise ல பண்ணியாச்சு, anti clockwise ல பார்த்தாச்சு, opposite vertices நம்ம பார்த்தோம். கிளியரா இருக்கா? ரிமைனிங் இருக்கிறத ஹோம்வொர்க் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த ட்ரையாங்கிள் நான் வந்து ஷேப் பண்றேன். அந்த ட்ரையாங்கிள் மட்டும் பாருங்க. இது ஒண்ணுக்கு விட்டுருங்க. நெக்ஸ்ட் இது பண்ணுங்க. இதை விட்டுருங்க. நெக்ஸ்ட் இது. ஸோ இந்த மூணுத்தை மட்டும்தான் இப்போ நம்ம எடுத்துக்க போறோம். இந்த மூணுத்தை நம்ம எடுத்துட்டு என்ன பண்ண போறோம்னா இதுலயுமே you are going to do 2 different methods. First one is clockwise ல பண்ண போறீங்க. clockwise என்னது, எனக்கு இதான் என்னோட clockwise. அப்போ இந்த டைரக்ஷன் தான் எனக்கு இருக்கணும். ஆன்டி clockwise என்னது, இப்படி மேல போகுதுன்னு அர்த்தம். அப்போ இந்த மாதிரி. கிளியரா? அப்ப clockwise ல எங்க ஸ்டார்ட் பண்ண போறோம் நம்ம, இந்த இடத்துல clockwise டிரா பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்குது, இந்த இடத்துல ஸ்கொயர் பண்ணிக்கணும். ஸ்கொயர். ஓகே. அப்ப இந்த இடத்துல பாருங்க, இந்த ட்ரையாங்கிள் எனக்கு என்னென்ன இருக்கு, டேர்ம்ஸ் இருக்கு, sin cos 1. கரெக்ட்டா? இது மூணு தான் என்னோட டேர்ம்ஸ் இந்த ட்ரையாங்கிள். அப்ப நான் என்ன பண்ண போறேன்னா இத ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங் from sin cos and it should be ended with 1. அப்போ sin square theta plus cos square theta equal to 1.
கிளியரா இங்க இருந்து ஆரம்பிக்கிறோம் நம்ம ஓகே அப்ப இந்த ட்ரையாங்கிள் பாருங்க அதுக்கு நம்ம இங்க இருந்து ஆரம்பிப்போம் அப்போ 1 square is nothing but 1 so you can just simply write as 1 plus இந்த இடத்துல என்ன ஆகும் நமக்கு cot square theta equal to என்ன வரும் எனக்கு ஆன்சர் cosecant square theta கிளியரா அடுத்து இந்த ட்ரையாங்கிள் பாருங்க இப்போ tan 1 secant இருக்கு அப்ப எனக்கு clockwise னா இப்படி வரணும் அப்போ tan square theta plus 1 is equal to secant square theta so simple ஆ ஞாபகம் வச்சுக்கலாமா ஈஸியா இருக்கா பொறுமையா பாரு யூ ஆர் ஜஸ்ட் ஒரு ட்ரையாங்கிள் விட்டு இன்னொரு ட்ரையாங்கிளை சூஸ் பண்றீங்க சரியா சூஸ் பண்ணிட்டு யூ ஜஸ்ட் ரைட் clockwise and anti clockwise இப்போ anti clockwise பாருங்க சேம் இதே மாதிரி தான் இருக்கும் இந்த ஆங்கிள் இங்க இருந்து போலாமா ஓகே அப்போ 1 ஸ்கொயர் வந்து எனக்கு என்ன ஆயிடும் 1 இந்த டைரக்ஷன்ல போறோம் ஆப்போசிட் டைரக்ஷன் ஆன்டி கிளாக்வைஸ்னா இந்த ரிவர்ஸ் டைரக்ஷன் சொல்லுவோம் சோ மைனஸ் cos square theta equal to ஆன்சர் எனக்கு என்ன கிடைக்கணும் sin square theta ஈஸியா இருக்கா ஓகே நெக்ஸ்ட் இந்த இது பாருங்க இதுவும் எனக்கு எப்படி இருக்கணும் ஆன்டி கிளாக்வைஸ்ல போறோம் அப்போ cosecant square theta minus cot square theta equal to 1 clear இருக்கா next என்னது இந்த ட்ரையாங்கிள் பாருங்க இப்படி ரிவர்ஸ் ஆன்டி கிளாக்வைஸ்ல போகணும் நான் அப்போ secant square theta என்னது -1 என்ன கிடைக்கும் எனக்கு ஆன்சர் இஸ் tan square theta இப்போ நீங்க எழுதி இருக்கிறது கரெக்ட்டா இல்லையாங்கறத செக் பண்ணிடலாம் you just have sin square theta மட்டும் இந்த சைடுல வெச்சுக்கோ அப்போ இந்த cos square theta அந்த சைடு போச்சுனா என்ன ஆகும் எனக்கு 1 minus cos square theta நான் அப்படியே இங்க பாருங்க 1 minus cos square theta equal to sin theta so it is very easier way to remember clear இருக்கா ஓகே இப்போ இதெல்லாம் நம்ம முடிச்சிட்டோம் இப்போ இந்த ஹெக்ஸாகனல் ஷேப்பை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் இத்தனை டேர்ம்ஸ் நம்ம படிச்சிட்டோம் this is more than enough இது வந்து ஒரு பேசிக்கா உங்களுக்கு எல்லாமே இதெல்லாம் கவர் ஆயிடும் இத நீங்க பிராக்டீஸ் பண்ணனும் that is very important சரியா இப்போ இன்னொரு ஒரு சின்ன ஒரு ஈஸியர் மெத்தட் இன்னொரு ரொம்ப ஈஸியான மெத்தட்ல நம்ம ஒரு trigonometry ரூல் ஒன்னு பார்த்தறலாம் என்ன அப்படினா நமக்கு எப்போதுமே ஒரு டவுட் வரும் sin theta என்ன opposite by adjacent இல்ல opposite by hypotenuse இல்ல நம்ம எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறது டயகிராம்லாம் பார்க்கணுமா ஒரு வாட்டியும் அப்படி நீங்க நிறைய क्वेश्चंस டவுட் வருதுன்னு சொல்றீங்க அது ஞாபகம் வச்சுக்கிறது உங்களுக்கு கஷ்டமா இருக்கு சோ அதனால நம்ம என்ன பண்ணலாம் ஒரு டேர்ம் ஒன்னு எழுத போறோம் அந்த டேர்ம் வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் அந்த டேர்மை நீங்க ஞாபகம் வச்சிட்டீங்கன்னா மீதி எல்லாமே உங்களுக்கு என்ன ஆயிடும் ஈஸி ஆயிடும் சோ அது என்னங்கறத நம்ம பார்த்தறலாம் ஓஷா சோட்டா இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ ஓஷா சோட்டா இப்போ இந்த s இருக்கு பாத்தீங்களா இந்த s is nothing but sin சரியா this is cos and t is nothing but tan என்ன எழுதணும் நம்ம ஓஷா சோட்டா சரியா ஓஷா சோட்டா அப்படிங்கறத மட்டும் எழுதிட்டு என்ன பண்ணனும் நம்ம sin cos tan sct அப்படிங்கறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் so you just write here sin theta equal to என்ன நம்ம எழுதணும் முன்னாடி என்ன இருக்கு sin முன்னாடி என்ன இருக்கு ஆப்போசிட் அப்ப ஆப்போசிட் பை sin க்கு அடுத்து என்ன இருக்கு ஹைபோடெனஸ் அப்ப sin theta equal to opposite by hypotenuse next என்ன டேர்ம் இருக்கு எனக்கு cos theta க்கு என்ன எழுதணும் நம்ம பாருங்க cos க்கு முன்னாடி லெட்டர் என்ன இருக்கு a கரெக்ட்டா c க்கு முன்னாடி என்னது a அப்ப a னா என்ன இருக்கு adjacent c க்கு அடுத்து என்ன இருக்கு எனக்கு hypotenuse அப்போ hypotenuse கிளியரா இருக்கா இது டவுட் இல்ல என்ன எழுதறோம் நம்ம ஓஷா சோட்டா this term this இந்த வேர்ட்ஸ் மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் ஈஸியா தான் இருக்கு ஓஷா சோட்டா so no problem in that so இப்போ tan எழுத போறேன் tan க்கு நீங்களே சொல்லு பாப்பா என்ன வரும் ஆன்சர் t க்கு முன்னாடி லெட்டர் எனக்கு என்ன இருக்கு o is nothing but opposite அப்போ opposite divided by என்ன இருக்கு t க்கு அடுத்து எனக்கு என்ன இருக்கு a is nothing but adjacent so a is nothing but adjacent so very easier way to remember இந்த term மட்டும் ஞாபகம் வச்சா இதெல்லாம் கூட you need not write சும்மா ரஃபா இல்ல what you can write இந்த terms மட்டும் எழுதினாலே you can just remember what this is so பொறுமையா பாருங்க ஃபுல்லா பாருங்க
நெக்ஸ்ட் வந்து நீங்க வந்து அட்லீஸ்ட் யூ have to write 2 to 3 times on your own without seeing or with seeing, that is not a problem, but you have to write 2 to 3 times so that உங்களுக்கு வந்து clear-ஆ இன்னும் understand ஆகும். சரியா? So practice more, do well. Thank you.